Good morning students. Today we will discuss about the topic 11th standard biobotany chapter 2 types of steel. இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற லாஸ்ட் டாபிக் வந்து இதுதான் ரெடியூஸ்டு டாபிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லி 5 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, இது வரைக்கும் போன இயர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டீலோட டைப்பு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டீல் அண்ட் எக்ஸ்பிளைன் தீஸ் டைப்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். த டேர்ம் ஆஃப் ஸ்டீல் இஸ் ரெஃபர் டு சென்ட்ரல் cylinder for vascular tissue consisting of xylem, phloem, pericycle and sometimes of medullary rays with pith. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டீலுங்கிறது என்னென்னா வாஸ்குலர் திசுக்களான சைலம் ப்ளோயம் இருக்குது பார்த்தீங்களா, மைய உருளையை வந்து இது குறிக்குது. இதில் சைலம், ப்ளோயம், பெரிசைக்கிள், மெடுல்லாரி கதிர்கள், பித் ஆகியவை வந்து இதில் காணப்படும். சைலம் வந்து நீரை வந்து கடத்தும், ப்ளோயம் வந்து வாட்டரை வந்து கடத்தும். சரிங்களா, அதனால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டீல் வந்து என்னது, புரோட்டோ ஸ்டீல். செகண்ட் ஸ்டீல் வந்து என்னது, சைஃபனோ ஸ்டீல். ஸோ இப்போ ஸ்டீலோட கிளாசிஃபிகேஷன் 2 தான். ஒன்று வந்து புரோட்டோ ஸ்டீல், இன்னொன்று வந்து சைஃபனோ ஸ்டீல். இப்போ புரோட்டோ ஸ்டீல்னா என்னன்னு பார்க்கலாம். த புரோட்டோ ஸ்டீல் ப்ளோயம் சரௌண்ட் சைலம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, புரோட்டோ ஸ்டீல் ப்ளோயம் சரௌண்ட் சைலம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் சைலம் ப்ளோயத்தால் வந்து சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிளேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். The types of include haplosteel, actinosteel, plactosteel and mixed protosteel. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஹாப்ளோஸ்டீல்னா என்ன அப்படின்னு வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ஹாப்ளோஸ்டீல்? சைலம் சரௌண்டட் பை ப்ளோயம் இஸ் நவுன் ஆஸ் ஹாப்ளோசீட். எக்ஸாம்பிள் செலாஜினல்லா. அப்போ நீங்கள் 2 மார்க்கில் ஹாப்ளோஸ்டீலுக்கு என்ன எழுதணும்னா, சைலம் சரௌண்டட் பை ப்ளோயம் இஸ் நவுன் ஆஸ் ஹாப்ளோசீல்டு. எக்ஸாம்பிள் செலாஜினா அப்படிங்கிற ஒரு டேட்ரோபைட். அதாவது மையத்தில் சைலம் ப்ளோயத்தால் சூழப்பட்டிருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ஹாப்ளோஸ்டீல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். செகண்ட் பாருங்க, ஆக்டினோசீல்டுனா என்ன? ஆக்டினோஸ்டீல்டுங்கிறது ஸ்டார் ஷேப்டு சைலம் கோரின் சரௌண்டட் பை ப்ளோயம் இஸ் நவுன் ஆஸ் ஆக்டினோசீல்ட். அதாவது ஆக்டினோஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லைகோபோடியம் சொரேட்டம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நட்சத்திர வடிவ சைலம் ப்ளோயத்தால் சூழப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு ஆக்டினோஸ்டீல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்டீல்னா என்ன? சைலம் பிளேட்ஸ் ஆல்டர்னேட் வித் ப்ளோயம் பிளேட்ஸ். எக்ஸாம்பிள் லைகோபோடியம் கிளவேட்டம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளக்டோஸ்டீலுங்கிறது சைலமும் ப்ளோயமோட தட்டுகள் மாறி மாறி அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளக்டோஸ்டீல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைகோபோடியம் கிளவேட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ புரோட்டோஸ்டீல் இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் எழுதினா மட்டும் போதும். ஓகேங்களா, அடுத்து சாப்னோஸ்டீல்னா என்ன? சாப்னோஸ்டீலுங்கிறது என்னன்னா, சாப்னோஸ்டீல் சைலம் இஸ் சரௌண்டட் பை ப்ளோயம் வித் த சென்டர். இட் இன்க்ளூட் த எக்டோபோபிக் சைப்னோஸ்டீல், ஆம்பிபிலிக் சைப்னோஸ்டீல், செலனோஸ்டீல், யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைப்னோஸ்டீலுங்கிறது இதில் சைலம் ப்ளோயத்தால் வந்து சூழ்ந்து காணப்படும், அதாவது அரேஞ்ச் ஆகிருக்கும். மையத்தில் பித்தம் வந்து காணப்படும், பித்து வந்து காணப்படும். வெளிப்புற ப்ளோயம் சூல் சைப்னோஸ்டீல். எக்டோஃபிலிக் அப்படின்னா வெளிப்புறம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து ஆம்பிஃபிலிக் அப்படின்னா ப்ளோயம் சூல் சைப்னோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலிஸ்னோஸ்டீல்டு, யூ ஸ்டீல். அடுத்து பாலிசைக்ளிக் ஸ்டீல். ஸோ இதெல்லாம் அடங்கியதான் இந்த சைப்னோஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்டோஃபிலிக் சைப்னோஸ்டீல் அப்படின்னா என்னன்னா, the phloem is restricted only one external side of xylem is called pith center. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஆஸ்முண்டா. சரிங்களா, சைலமத்தோடைய வெளிப்புறத்தில் மட்டும் ப்ளோயம் இருந்துச்சுன்னா மையத்தில் வந்து பித்து இருக்கும், அதுக்கு வந்து ஆஸ்முண்டா. சைலத்தின் வெளிப்புறத்தில் மட்டும் ப்ளோயம் காணப்படும், மையத்தில் பித்தும் வந்து காணப்படும், இதுக்கு வந்து ஆஸ்முண்டா. இதை இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்டோஃபிலிக் சைப்னோஸ்டீல். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபிலிக் சைப்னோஸ்டீல்னா என்ன? The phloem is present on the both of xylem. The pith is center. Example Marsilia. Thus, the phloem is present on the both sides of xylem. The pith is center. Example of Marsilia. அதாவது இருபக்க ப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம். சைலத்தோட இருபுறமும் ப்ளோயம் சூழ்ந்து காணப்படுச்சுன்னா அதுக்கு வந்து இருபக்க ப்ளோயம் சூழ் சைப்னோஸ்டீல். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷிலியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொலனோஸ்டீல். வாட் இஸ் சொலனோஸ்டீல்? The steel is protracted in place the corresponding the origin of the leaf trace. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலனோஸ்டீலுங்கிறது
இந்த வகை ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றத்தை பொறுத்து ஒன்று அல்லது பல இடைவெளிகள் வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் எக்டோஃபிலிக் சொலனோஸ்டீல், எக்டோஃபிலிக் சொலனோஸ்டீலுங்கிறது வெளிப்புற புளோயம் சொலனோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பித் இஸ் சென்டர் அண்ட் சைலம் இஸ் சரௌண்டட் பை புளோயம். எக்ஸாம்பிள் இதுக்கும் வந்து ஆஸ்முண்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பித் மையத்தில் அமைஞ்சு சைலம் சூழ்ந்து புளோயம் வந்து காணப்படும், அதுக்கு சொலனோஸ்டீல். அடுத்து பாருங்க ஆம்பிபிலிக் சொலனோஸ்டீல். ஆம்பிபிலிக் சொலனோஸ்டீலுங்கிறது பித் இஸ் சென்டர், த புளோயம் இஸ் பிரசன்ட் ஆன் போத் சைட் ஆஃப் சைலம் கால்டு ஆம்பிபிலிக் சொலனோஸ்டீல். இது பார்த்தீங்கன்னா அடியாண்டம். அடியாண்டம் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பித்து மையத்திலும் சைலத்தோட இருபுறத்திலும் புளோயம் வந்து காணப்படும், அதுக்கு வந்து அடியாண்டம் பெட்டேட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து டிக்டியோஸ்டீல். இப்போ டிக்டியோஸ்டீல் பொறுத்த வரைக்கும் the steel is separated two shallow vascular strands and each one is called meristeel. இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா அடியாண்டம் கேபிபிலஸ் வெர்னிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த வகை ஸ்டீலில் வாஸ்குலர் தொகுப்பு பிரிஞ்சு காணப்படும், வாஸ்குலர் தொகுப்பு பிரிஞ்சு காணப்படுச்சுன்னா அதுக்கு டிக்டியோ ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து யூ ஸ்டீல்னா என்ன? இப்போ யூ ஸ்டீல்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. யூ ஸ்டீலுங்கிறது the steel is split in distant collateral vascular bundle around the pith, example dicastim. யூ ஸ்டீலுங்கிறது பல ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கற்றைகளாக பிரிந்து உடைந்து வளையமாக வந்து காணப்படும், அதுக்கு தான் யூ ஸ்டீலுங்கிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருவித்திலை தாவர தண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோஸ்டீல். ஆக்டோஸ்டீலுங்கிறது the steel is split distant collateral vascular bundle exacted into the ground tissue. பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். ஸ்டீல் வந்து பிளவுற்று காணப்படும், தெளிவான ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்டையோட அடிப்படையில் காணப்படும், சிதறி வந்து காணப்படும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் பிளான்ட் வந்து எக்ஸாம்பிள், ஸ்டெம்மு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிசைக்ளிக் ஸ்டீல். த வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் 2 or more கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ். இதில் வாஸ்குலர் டிஷ்யூ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வளையங்களாக இருக்கும், இதுக்கு பேர் தான் வந்து டெரிடியம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் அந்த டயக்ராம் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டோஸ்டீல், யூ ஸ்டீல், டிக்டியோஸ்டீல், பிளக்டோஸ்டீல், ஆக்டினோஸ்டீல் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இந்த டயக்ராம்லாம் போட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்க வேண்டியது லைஃப் சைக்கிள் பேட்டர்ன், இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழே வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம். ஸோ இதை நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.